Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. 25 ஆண்டுகால உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என பிசிக தலைவர் திருமாவளவன் புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். 6 மணி அளவில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களின் இல்லத்தில் நடைபெறுகிறது. அக்கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று மல்லிகார்ஜுன கார்கே அவர்களின் இல்லத்திலிருந்து அழைப்பு வந்துள்ளது. அந்த அழைப்பை ஏற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நானும் தொடர் ரவிக்குமார் அவர்களும் பங்கேற்பதற்காக புதுதில்லிக்கு செல்லுகிறோம். இந்த கூட்டத்தில் நடப்பு அரசியல் சூழல் குறித்து விவாதிக்கப்படும் என்று நம்புகிறோம். மக்கள் அகில இந்திய அளவிலே இந்தியா கூட்டணிக்கு பேராதரவை நல்கியுள்ளனர். கடந்த முறை 55 இடங்களை கூட எட்ட முடியாத நிலையில் இருந்த காங்கிரஸ் இன்றைக்கு 99 இடங்களில் தனித்து வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரசுக்கு மிகப்பெரிய வெற்றியாக இது அமைந்திருக்கிறது. அதேபோல காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளின் வெற்றி மிக பெரும் அளவிலே கணிசமான அளவிலே உயர்ந்திருக்கிறது. 230 இடங்களுக்கு மேல் இந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிற நிலையில் ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளன என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக மூத்த தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் இன்றைக்கு புதுதில்லியிலே கூடுகின்றனர். நம்முடைய தமிழக முதல்வர், திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணியின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் இதிலே பங்கேற்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த கூட்டம் இந்திய அரசியல் சூழலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பெரிதும் நம்புகிறேன். இந்தியா கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை வழங்கிய இந்திய மக்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 40க்கு 40 இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. பாஜக மற்றும் அதிமுக தலைமையிலான கூட்டணியை சார்ந்தவர்கள் மக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதை இந்த தேர்தல் முடிவு உணர்த்துகிறது. அவர்களின் மதவாத அரசியல், வெறுப்பு அரசியல் தமிழ் மண்ணிலே எடுபடாது. பாஜகவுக்கு துணை போகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களையும் புறக்கணிப்போம், உதறி எறிவோம் என்றுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பு எழுதியிருக்கிறார்கள். அந்த வகையிலே தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். கூடுதலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள சூழலில் தமிழ்நாட்டில் திமுக, அதிமுகவுக்கு அடுத்தபடியாக ஒரு மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையத்தின் மூலம் பெறுவதற்கான ஒரு பரிணாமம் அடைந்திருக்கிறோம். ஆகவே 25 ஆண்டு கால தொடர் போராட்டத்திற்கு பின்னர் விடுதலை சிறுத்தைகளுக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை வழங்கிய தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக சிதம்பரம், விழுப்புரம் தொகுதியைச் சார்ந்த வாக்காளர் பொதுமக்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான கட்சி, பிற சமூகங்களுக்கு எதிரான கட்சி என்று திட்டமிட்டே சிலர் பரப்பிய அவதூறுகளை எல்லாம் தவிடுபடியாக்கிவிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைவருக்குமான இயக்கம், ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் நலன்களுக்காக போராடுகிற இயக்கம் என்பதை அங்கீகரிக்கிற வகையிலே இந்த அங்கீகாரத்தை மக்கள் வழங்கியுள்ளனர். தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அங்கீகாரத்தை வழங்குவதோடு இந்த பானை சின்னத்தை விடுதலை சிறுத்தைகளுக்கான சின்னமாக ஒதுக்கீடு செய்யும் என்றும் நம்புகிறோம். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.